வணக்கம். இது தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் அதிகரித்த போதைப்பொருள் பாவனை, அமைச்சர் வெளியிட்ட தகவல். இலங்கைக்கு கிடைத்த வெற்றி, வரியை 20% குறைத்த ட்ரம்ப். நல்லூர் ஆலய வளாகத்தினுள் பாதணியுடன் நடமாடிய போலீஸ் அதிகாரி, மக்கள் விசனம். லஞ்சம் வாங்குவதை நினைத்து பார்க்க முடியாத நாடாக இலங்கை மாறும், ஜனாதிபதி. மன்னாரில் வடக்கு தென்னை முக்கோண வலய அபிவிருத்தி தொடர்பாக விசேட கலந்துரையாடல். 3 மனித என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம். தமிழரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பில் நீதி அமைச்சருடன் சந்திப்பு. களமேட்டை வயலுக்கு செல்வதற்கு ஆற்றுப்பாலமின்மையால் விவசாயிகள் அவதி. தொடர்பான விரிவான செய்திகள். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனை தீவிரமடைந்துள்ளமை பாரதூரமானது என உணவு பாதுகாப்பு மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். அனுராதபுர பகுதியில் இடம்பெற்ற அரசு அதிகாரிகளுடனான சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனை தீவிரமடைந்துள்ளமை பாரதூரமானதுடன் துரதிருஷ்டவசமானது. போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் வியாபாரத்துக்கும் இடையில் அரசியல் தொடர்பு இருப்பதாக கடந்த காலங்களில் குறிப்பிடப்பட்டது. எமது அரசாங்கத்துக்கும் போதைப்பொருள் வர்த்தகங்களுக்கும் இடையில் எவ்வித தொடர்பும் கிடையாது. போதைப்பொருள் ஒழிப்புக்கு கல்வி அமைச்சு மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். இலங்கையிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்திருந்த தீர்வை வரியை 30% 20% குறைத்துள்ளது. இந்த வரி விதிப்பு 2025 ஆகஸ்ட் 7 முதல் அமுலாகின்றது. வெள்ளை மாளிகையில் வெளியிட்ட அறிக்கையின்படி இலங்கை உட்பட பல நாடுகளில் தீர்வை வரி வீதம் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் சர்வதேச நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான தீர்வை விதியை அண்மையில் அதிகரித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதன் பிரகாரம் இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கு 40% வரி விதிக்கப்பட்ட போது ராஜதந்திர நடைமுறைகளின் மூலம் குறித்த வரியானது பின்னர் 30% குறைக்கப்பட்டது. எனினும் இலங்கை அரசாங்கத்தின் தொடர் முயற்சி காரணமாக குறித்த வரி தற்போது இன்னும் குறைக்கப்பட்டு 20% தீர்வை வரி அறிவிடப்பட்டுள்ளது. புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் இல்லாத நாடுகள் 10% அடிப்படை வரியை எதிர்கொள்ளும். அதேவேளை கனடாவில் ஏற்றுமதிகள் மீதமான தீர்வை வரி 25% 35% உயர்த்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் பங்களாதேஷ் மீது 20%, கம்போடியா மீது 19%, இந்தியா மீது 25%, மியன்மார் மீது 40% வரிகளையும் அமெரிக்கா விதித்துள்ளது. மேலும் பாகிஸ்தானுக்கு 19%, தாய்வானுக்கு 20%, தாய்லாந்திற்கு 19%, வியட்நாமுக்கு 20% என்ற அடிப்படையில் வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய பெருந்திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் காவல்துறை அதிகாரி ஒருவர் காலணியுடன் ஆலய வளாகத்துக்குள் நடமாடியமை தற்போது பேசுபொருளாகியுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய பெருந்திருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இன்று காலை போலீஸ் அதிகாரியொருவர் காலணியுடன் ஆலய வளாகத்தினுள் நடமாடியுள்ளார். இதுகுறித்து ஆலய தரப்பினர் ஏன் மௌனம் காக்கின்றார்கள் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்வதனால் குறித்த பகுதிக்குள் காலணியுடன் உள்நுழைவது அனுமதி கிடையாது. மேலும் வெளிநாட்டு தூதுவர்களோ அமைச்சர்களோ உயர் அதிகாரிகளோ வந்தால் கூட உரிய முறைப்படி காலணிகளை அதற்குரிய இடங்களில் கலட்டிவிட்டு தான் ஆலய வளாகத்தினுள் உள்நுழைய முடியும். இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த போலீஸ் அதிகாரி காலணியுடன் உள்நுழைந்தமை மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவிழா ஆரம்பமான அன்றைய தினம் ராணுவ வாகனம் ஒன்று அத்துமீறி ஆலய வளாகத்தினுள் நுழைய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை விரைவில் யாரும் லஞ்சம் வாங்குவதை நினைத்தும் பார்க்க முடியாத நாடாக மாறும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாலைதீவில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினரை சந்திக்கும் நிகழ்வில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்படும். லஞ்சம் கொடுக்கவும் வாங்குவதற்கும் பயப்பட வேண்டும். மக்கள் சட்டத்திற்கு பயப்பட வேண்டும். சட்டத்தின் முன் அனைவரும் சமனென்ற ஒரு அரசை நாங்கள் கட்டியெழுப்புவோம். முன்னாள் ஐஜிபி, முன்னாள் கடற்கரை தளபதி, சிறைச்சாலைகள், மோட்டார் போக்குவரத்து திணைக்கள குடிவரவு, சுங்க உட்பட பல உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முந்தைய அரசாங்கங்களால் ஆட்சி மாற்றங்களின் போது தடுக்கப்பட்ட பல்வேறு வழக்குகளை விசாரிக்க புதிய சிஐடி குழு நியமிக்கப்பட்டுள்ளது. எங்கள் சட்டங்களின்படி ரூபாய் 2.6 மில்லியன் நிதி மோசடிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் நமது கணக்கீடுகளை மேற்கொண்டால் சிலர் பல வாழ்நாள் சிறை தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என்றார். வடக்கு தென்னை முக்கோண வலய அபிவிருத்தி தொடர்பாக விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இந்த இலங்கையில் 3000 மில்லியன் நட்ஸ் நாங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும். அதை விட 10% குறைவாகத்தான் நாங்கள் உற்பத்தி செய்திருக்கின்றோம். பிள்ளை என்று குறிப்பிடுகின்றோம். அதவர்கள் நாங்கள் தென்னம்பிள்ளை என அழைக்கின்றோம். இதோட காரணம் என்னவெனில் ஏனைய பயிர்கள் காலபோக பயிர்களாக அமைகின்ற அதே சந்தர்ப்பத்தில் தென்னை மட்டுமே
வருடம் முழுவதும் உங்களுடைய வருமானத்தை ஈட்டித் தந்து தன்னிறைவை அடைகின்ற ஒரு பயிராக காணப்படுகின்றது. உண்மையில் இதன் மூலம் நீங்கள் 2025, 2026, 2027 இந்த 3 வருட இலக்குகளாக வவுனியா மாவட்டத்திலே 4250 ஏக்கர் பயிற்சிகை செய்வதற்காகவும், வடக்கு மாகாணத்திலே நாங்கள் குறிப்பிட்ட 5 மாவட்டங்கள் உள்ளடங்களாக 2025ஆம் ஆண்டளவிலே 16000 ஏக்கர் நாங்கள் பயிற்சிகள் செய்வதற்காக தயார் நிலையில் இருக்கின்றோம். எங்களுடைய 3 வருட இலக்காக, அதாவது 2025, 26, 27 இந்த 3 வருட இலக்காக கிட்டத்தட்ட 40 பூரணமான ஒத்துழைப்பினை சிந்துபாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போது புதிதாக 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. இன்று சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு ஏஇ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் 3 புதிதாக மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக இதுவரை 118 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அத்தோடு 3 மண்டையோட்டு தொகுதிகள் முழுமையாக புதைகுழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக இதுவரை 105 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பாதுகாப்பாக சட்ட வைத்திய அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து 27ஆம் நாள் அகழ்வு பணி நாளை நடைபெற இருக்கின்றது. நன்றி. ஸ்கேன் பரிசோதனைக்காக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அன்றைய நாளில் அந்த ஸ்கேன் பரிசோதனை நடைபெற இருக்கிறது. கொழும்பு நீதி அமைச்சின் அலுவலகத்தில் நீதியமைச்சர் கர்ச நாணயக்காரவுக்கும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் பிரதிநிதிகள், சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோருக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றது. முல்லைத்தீவு முள்ளியவளை கமநல சேவை நிலைய பிரிவுக்குட்பட்ட மதவளசிங்கன் குளம் நீர்ப்பாசன குளத்தின் கீழ் உள்ள களமோட்டை வயல் பகுதிக்கு ஆற்றை கடந்து செல்வதற்கு பாலமின்மையினால் விவசாயிகள் பெரும் இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இந்த தண்ணி வந்து கலிங்கு தண்ணி வருதுனால இந்த இடத்துல நாங்க நெப்பில மாவட்டத்திலயும் பாரா தண்ணி நிக்கிற தண்ணி இழுத்து தண்ணி பாய வேண்டியது பேராறு இழுத்து பாய வேண்டியது வந்தாதான் இது வலிக்கு அகலம் மற்ற அந்த வெண்டல் வருது. இதுல நாங்க இது இதுல உள்ளதே இடிச்சு பாஞ்சு வைக்கிறது இதுக்கும் பிறகு இல்லை. அதுதான் அதுல போடுறோம் புளிய மரத்துக்கு நேரம் இந்த இதுல அடிக்கடி கொண்டது தானே அதுக்கு நேரம் 20 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர் சுத்துறோம் சார். இதான்னு சொன்னால் 15-20 மீட்டர் தான் நாங்க நெல்லு காவ போறோம். இந்த பக்கத்துல வயல்வெளியை வெட்டி கொண்டு வந்து நாங்க இதுல ஏத்து வந்தானே மற்ற காவல் பிரச்சனை இல்லை. இஞ்சால பக்கம் வச்சா காவல் பிரச்சனை இல்லை. அங்க காட்டுக்க வச்சால் காவல் நிற்கும். ஓடி போற பாலங்கள் இருந்தாலும் ஓகே. போகக்கூடிய மாதிரியும் பாருங்க, நடபாதையா போகக்கூடிய மாதிரியும் பாருங்க. அது கொஞ்சம் தான் ரெண்டாலும் அது என்ன ஜனத்துக்கு தான். நடவாத போடுறத விட கொஞ்சம் கூட நீ மாறவரதும் செய்யப்பா.
அது இல்லையண்டா ஆனா முன்னுக்கு போடுறக்கூடிய மாதிரி தீர்மானிச்சு வை மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் அதிகரித்த போதைப்பொருள் பாவனை, அமைச்சர் வெளியிட்ட தகவல். இலங்கைக்கு கிடைத்த வெற்றி, வரியை 20% குறைத்த ட்ரம்ப். நல்லூர் ஆலய வளாகத்தினுள் பாதணியுடன் நடமாடிய போலீஸ் அதிகாரி, மக்கள் விசனம். லஞ்சம் வாங்குவதை நினைத்து பார்க்க முடியாத நாடாக இலங்கை மாறும், ஜனாதிபதி. மன்னாரில் வடக்கு தென்னை முக்கோண வலய அபிவிருத்தி தொடர்பாக விசேட கலந்துரையாடல். 3 மனித என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம். தமிழரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பில் நீதி அமைச்சருடன் சந்திப்பு. களமேட்டை வயலுக்கு செல்வதற்கு ஆற்றுப்பாலம் இன்மையால் விவசாயிகள் அவதி. இத்துடன் தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.